ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோதுமை லட்டு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு பாதி கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வர வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்தோடனே கட்டி இல்லாமல் கரைஞ்சி வந்துடணும். இப்போ நான் இதை எடுத்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அதில் மண் கல்லுலாம் இருக்கும் நம்மளுக்கு, அதனால் வடிகட்டிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கோதுமை ரா ஸ்மெல் போகணும் நம்மளுக்கு, அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த நெய்யிலே வதங்கணுங்க. அப்போ தான் நெய்யோட ஸ்மெல் கோதுமையில் நல்லா இறங்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தாராளமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் ஸ்வீட் கம்மியாகவும் சாப்பிடுவாங்க. அதனால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் கலரி விட்டுக்கோங்க, இல்லைனா கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விடுங்க ஒரு 10 மினிட்ஸ். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலரிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பிரண்டு வரும் அந்த கோதுமை. நெய் சேர்த்தா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ சூடாக இருக்கிறப்பவே நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு நல்லா வராது. சூடாக இருக்கிறப்பவே நல்லா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை போட்டு எடுத்துக்கோங்க. இது மட்டும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கைஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது முருகருக்கு ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் செவ்வாய்க்கிழமை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு. ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் மறுபடியும் செய்வீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றப்பவும். பாய் கைஸ், மீண்டும் வேறு ரெசிபியுடன் சந்திக்கிறேன்.